விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்லேயே சூர்யா அவர்கள் வந்து ஒலிம்பிக்ல ஷூட்டிங்ல வந்து கோல்டு மெடல் அடிக்கிறாப்புல. இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு பணக்கார வீட்டு பையன். பிசினஸ்லயுமே இவர் வந்து டாப்ல இருக்காப்புல. லைக் கிட்டத்தட்ட நம்ம ஒரு அம்பானின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ரேஞ்சில் இருக்காப்புல. லைக் இவருக்கு வந்து என்னதான் பிசினஸ்ல லைக் எல்லாத்துலயுமே ப்ரொஃபஷனலா டாப்ல இருந்தாலுமே இவருக்கு 42 வயசு ஆகியும் அவருக்கு கல்யாணம் ஆகல. அவருக்கு வந்து கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவரோட அம்மா தான் ராதிகா அவர்கள். பொதுவா பணக்கார வீட்டு புள்ளையா இருக்கட்டும், ஏழை வீட்டு புள்ளையா இருக்கட்டும், மிடில் கிளாஸ் வீட்டு புள்ளையா இருக்கட்டும், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே வருத்தம் வந்து தான் பையன் ப்ரொஃபஷனலா எப்படி இருந்தாலுமே 42 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கூட அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகல, அவனுக்கு ஒரு துணைவு இல்ல, நம்ம வந்து இன்னும் பேரம்பேத்திய பார்க்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும்ல. அதே மாதிரி தான் ராதிகா அவர்களுக்குமே ஒரு வருத்தம் இருக்கு. தான் பையனுக்கு வந்து 42 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கூட அவன் கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ராதிகா அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருக்கும். அது கொஞ்சம் சீரியஸா வரும்போது அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. லைக் உனக்குன்னு ஒரு வாரிசு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும்போது சூர்யா அவர்கள் என்ன பண்ணுவார்னா, சான் பிரான்சிஸ்கோல வந்து லைக் இந்த வாடகத்தாய் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இவரோட ஸ்பெர்மை வந்து தனியா எடுத்து அந்த ஸ்பெர்மை வந்து இன்னொரு ஃபீமேல் ஒரு பெண்ணோட உடல்ல வந்து அதை செலுத்தி அந்த குழந்தை உருவாகி அதை அப்படியே எடுத்து இந்த வாடகத்தாய் மூலியமா அந்த குழந்தைய பெற்றுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சான் பிரான்சிஸ்கோல ஒரு குழந்தைய வந்து இவர் பெற்றுக்கிறாப்புல. லைக் அதை எடுத்துட்டு வந்து இங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றாப்புல. அதாவது இதுதான் என் வாரிசு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பெரிய ஷாக்கு. ராதிகா அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே லைக் இவர் வந்து ஒரு டாப்ல இருக்கக்கூடிய நபர். மீடியா ஃபுல்லா வந்து அதுதான் டாக் ஆஃப் த டவுனா மாறுது. லைக் ஆரம்பத்துல குடும்பத்துல ராதிகா அவர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாலும், அதுக்கப்புறமா அந்த குழந்தை கூட பழகும் போது சூர்யா அவர்களா இருக்கட்டும், ராதிகா அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஜாலியா அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா அந்த குழந்தையோட தாய் யார் பெத்தெடுத்தாங்களோ அந்த தாய் தான் வந்தாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயம் உருவாகுது. அந்த தாய் யாரு அப்படின்னு தேடி பார்க்கும்போது அவங்க தான் மமிதா பைஜு. மமிதா பைஜு உள்ள வராங்களா, வரும்போது என்னென்ன கண்டிஷனோட வராங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது. லைக் சூர்யா அவர்களுக்கும் மமிதா பைஜு அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 20 வயசு டிஃபரெண்ட் இருக்கு வயசுல மட்டும். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சரிஸ்டிக்கா என்ன மாதிரி மாறுது, இவங்க குடும்பத்துல எந்த மாதிரியான ஒரு நபரா மாறுறாங்க அப்படின்றதுதான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட கதை. ஆக்சுவலி இந்த படத்தோட ட்ரைலரா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கெஸ் பண்ணியிருப்போம். ஆக்சுவலி சூர்யா அவர்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணமா இருக்கும், அவங்க ஒய்ஃபு முன்னே இறந்துட்டு இருப்பாங்க, அப்படிலாம் செப்பரேட் ஆயிருப்பாங்க. ஸோ சூர்யா அவர்கள் வந்து அந்த குழந்தைய வளர்க்குறாப்புல, மமிதா பைஜு அவர்கள் வந்து பேபி சீட்டரா வருவாங்க. அதுக்கப்புறமா சூர்யா அவர்களுக்குமே மமிதா பைஜு அவர்களுக்குமே ஒரு லவ் உருவாகும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதுதான்ப்பா கதை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு இருந்திருப்போம். ஆக்சுவலி ஓப்பனா சொல்ல போனா நம்ம ட்ரைலரை பார்த்து அப்படியே படத்தை போய் பார்த்தோன்னு வைங்களேன், அப்படியே நம்ம ட்ரைலர் வந்து தனியாக எடுத்து வச்சிருந்தோம் மறந்துடணும். கிட்டத்தட்ட சொல்ல போனா லைக் டோட்டலா படம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நானும் ட்ரைலரை பார்க்கும்போது ஓகே இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போவோம். சூர்யா அவர்கள் வந்து கருப்பு படம் மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பா பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து செம்ம ஹிட் கொடுத்தாப்புல. அதுக்கப்புறமா டோட்டலா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ரொம்ப சாஃப்டா லைக் ரொம்ப இந்த ரிச்சா இந்த பணக்கார வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு கதையா இருக்க போது, ரொம்ப ஸ்லோவா போக போகுது. லைக் இந்த வாரிசு படம் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா டோட்டலி வேற மாதிரி அப்படின்னு சொல்லி ஆகணும். படம் வந்து நல்லா டாப் கியர்ல போட்டு படம் செம்மையா போயிட்டு இருக்கு. ஃபன்னுக்கு ஃபன் இருக்கு, சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட் இருக்கு, லவ்வுக்கு லவ் இருக்கு அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயமே படத்துல தரமா வச்சிருந்தாங்க. நானுமே படம் கொஞ்சம் ஒரு மாதிரியா போயிடுமோ, இந்த வாரிசு மாதிரி போயிடுமோ அப்படின்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணி வேற மாதிரி இந்த தோழா படத்தை வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நான்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும், அதே மாதிரி தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துலையுமே என்ஜாய் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆகணும். அண்ட் படம் ரொம்பவும் தரமா இருக்கு. அண்ட் படத்தோட கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 4 பேர் மெயினா பண்ணியிருக்காங்க. அதுல 3 பேர் மெயின் லீடு. லைக் சூர்யா அவர்கள், மமிதா பைஜு அவர்கள், ராதிகா அவர்கள் அப்படின்னு இவங்க 3 பேர் தான் மெயின். அடிஷ்னலா வந்து சுனில் அவர்கள், அதாவது வைபவ் அவங்க அண்ணன் இருக்காப்புல, அவரும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. இல்ல மெயினா நம்மள வந்து ரொம்ப ஈர்க்கிற 3 கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூர்யா அவர்கள், மமிதா பைஜு அவர்கள், ராதிகா அவர்கள், 3 பேரோட கேரக்டர்ஸ் வந்து நம்மளே அறியாம அவ்வளவு ரசிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த கேரக்டர் இவங்க பண்ணா மட்டும்தான் நல்லா இருக்கும், இவங்களுக்காகவே செதுக்கின மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு தரமா பண்ணியிருக்காங்க. லைக் சூர்யா அவர்களோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், லைக் இவ்வளவு வயசாகியும் மனுஷன் அப்படியே ஈர்க்கிறாப்புல. அப்படியே இந்த ஸ்டார்டிங்ல எப்படி இந்த சஞ்சய் ராமசாமி இந்த கஜினி படத்துல பார்த்ததை விட இன்னும் ஸ்மார்ட் ஆகிட்டு தான் போறாப்புல. லைக் அந்த டைம்ல எல்லாம் சூர்யா அவர்கள்லாம் ஸ்மார்ட்டா இருப்பாப்புல அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். போக 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 அந்த கிளாஸ், அந்த எலைட், அந்த ஸ்டைலு அப்படின்லாம் பார்க்கும்போது செம்ம சாஃப்டா செம்ம சட்டில்டான ஒரு ஆக்டிங்கு.
பயங்கரமா செஞ்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சூர்யா அவர்கள், மமிதா பைஜு அவர்கள் லைக் ஜனநாயகன் படத்துல லைக் மமிதா பைஜு அவர்களை பார்த்து ரசிச்சோமோ இல்லையோ, ஆனா இந்த படத்துல கண்டிப்பா ரசிக்கும்படியா அவ்வளோ ஃபன்னியான ஒரு கேரக்டர், அவ்வளோ சுட்டித்தனமா, நல்லா வெகுளித்தனமா, நல்லா துருன்னு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருந்துச்சு. அந்த கேரக்டரை வந்து அவங்க பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ராதிகா அவர்கள் ஒரு இன்டர்வியூல லைக் தாய் கேள்வி ப்ரொமோஷன்ல கூட சொல்லியிருப்பாங்க, மமிதா பைஜு அவர்கள் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க, லைக் படம் வந்து பயங்கரமா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெளியில ஒரு சில யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்றது, ராதிகா அவர்களுக்குமே மமிதா பைஜு அவர்களுக்கும் தான் போட்டியே. 2 பேர்ல நீங்க யாரு எப்படி நடிக்கிறாங்க அப்படின்ட்டு போட்டி போட்டு நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த படத்தை சுத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லைக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கு. லைக் என்னதான் போட்டி போட்டு நடிச்சாலும் என்ன பண்ணாலும் லைக் வரக்கூடிய அவுட் அந்த ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து மமிதா பைஜு அவர்களுக்கு வந்து எல்லாருக்கூடயுமே மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். சூர்யா அவர்கள் கூட அது ஒரு மாதிரியான ஒரு ஃபிளேவரா இருந்தா, ராதிகா அவர்கள் கூட அது வேற மாதிரியான ஒரு ஃபிளேவரா இருக்கு, மத்தவங்க கூட இன்னும் வேற மாதிரியான ஒரு ஃபிளேவரா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்படியே வேற மாதிரியான ஒரு விஷயமா தான் படத்துல அமைஞ்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி. ஏன்னா ராதிகா அவர்கள் வந்து வந்தாங்க லைக் எப்பயும் போலதான், லைக் எப்பயும் போல அவங்க எப்படி நம்மளை வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல எப்படி நம்மளை லைக் ரசிக்க வைப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா நம்மளை பயங்கரமா கவர்ந்திருந்தாங்க. அவங்களோட ரோலை அவங்க வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். லைக் மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து மியூசிக் போட்டிருக்காப்புல. லைக் பாடல்களுமே ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லாதாலுமே படத்துக்கு தேவையான லைக் ஒரு நல்ல அருமையான ஒரு பாடல்கள், ஆல்ரெடி ரீல்ஸ்ல ஒரு சில பாடல்கள்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி படத்துலயுமே அந்தந்த இடத்துல ரொம்ப படம் ஃபுல்லா பாட்டா வச்சு தள்ளாம தேவையான இடத்துல கம்மியா பாடல்களுமே வருது. சினிமோட்டோகிராஃபில இருந்து எல்லாமே பயங்கரமா இருக்கு. அண்ட் விஷுவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா கிளாஸா எடுத்திருக்காங்க. லைக் பயங்கரமா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. லைக் வெளியூர்ல போய் எடுத்ததா இருக்கட்டும், லைக் ஒருவேளை கிரீன் மேட் வச்சு ஒரு சில போர்ஷன் எல்லாம் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் பார்க்கும்போது எல்லாமே லைவ் லொகேஷன் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ நல்லா அவுட்டா வந்திருந்துச்சு. லைக் கதை நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா வீட்டில தான் மெஜாரிட்டி நடக்குது. வீட்டில தான் நடக்குது அப்படின்னு இருந்தாலுமே லைக் அந்த வீடு காட்டு, அந்த வீட்டை காட்டு, இவ்வளவு பெரிய பணக்கார வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டின ஒரு விஷயமா இருக்கட்டும், லைக் ஃபாரின்ல வந்து ஒரு சில லொகேஷன்ஸ் காட்டின ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. அதுலயுமே முக்கியமா அந்த ஃபன்னான ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து செம்மையா ஒர்க் ஆகுது. எந்த ஒரு இடத்துலயுமே போர் அடிக்கல அப்படின்னு தான் சொல்லிடலாம். சரி ஓகேப்பா போதும்பா லைக் அப்படின்ட்டு நம்ம போன் எடுக்கிறதா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே தோணல. லைக் முகம் சொலிக்கும்படியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. லைக் எல்லாமே வந்து நல்ல ஒரு சட்டில்டா, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா, நல்ல ஒரு காமா படத்தை பார்க்கும்போது நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கு. தாராளமா இந்த வீக்கெண்ட்ல வந்து நீங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இந்த படத்தை போய் பார்க்கலாம். லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் வந்து ஆரம்பத்தில் நினைச்சிருந்தேன், லைக் கருப்பு படம் மாதிரியான ஒரு மாசான ஒரு படம் வருது, அந்த படம் நல்ல ஒரு ஹிட் ஆகுது. இந்த படம் பார்க்கும்போது அப்படியே நல்ல ஒரு லைக் மைல்டா அந்த படத்தோட போஸ்டர் இருக்கட்டும், டைட்டிலா இருக்கட்டும், ட்ரைலர் இருக்கட்டும், எல்லாமே லைக் மைல்டா செட்டில்டா இருக்கு. இந்த படம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் பிரேக் பண்ணி லைக் இப்போ என்கிட்ட வந்து கருப்பு வேற ஜெனர், இது வேற ஜெனர் அப்படின்னு இருந்தாலுமே லைக் கருப்பு படத்தை நான் மாசா ரசிச்சதை விட இந்த படத்தை வந்து லைக் சிரிச்சு சிரிச்சு லைக் அதை இன்வால்வ் ஆகி அந்த ஒரு ஃபீல் பண்ணி ரசிச்ச தருணங்கள்லாம் இந்த படத்துல ரொம்ப 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 அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்வேன். இந்த வீக்கெண்டை ஜாலியா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே சமயத்துல இந்த படத்துக்குமே பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம், போன வாட்டி கருப்பு படம் வரும்போது ஒரு சில பிரச்சனைகள் சந்திச்சிருந்தாங்க. இந்த படமும் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சில இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் சம்திங் ப்ராப்ளமால இந்த படமும் வந்து லைக் பெருசா போய் சேரல, லைக் நிறைய தியேட்டர்ஸ்ல வந்து ஸ்கிரீன் பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு சில இஷ்யூவையும் போயிட்டு இருந்துச்சு. லைக் அந்த விஷயம் எல்லாம் வந்து சீக்கிரமா, ஏன்னா இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றப்போ வந்து லைக் அந்த இஷ்யூலாம் அப்படியே ஓரம் கட்டிட்டு அப்படியே படத்தை இன்னும் நல்லா ஸ்கிரீன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூட சேர்ந்து இன்னும் 2 படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு. லைக் அதுல வந்து ஹாய் படமும் ஒரு மாதிரியா அந்த ஃபீல் குட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மகுடம் வந்து டோட்டலி வர மாதிரி அது மாசான ஒரு படமா இருக்கு அப்படின்றப்போ மற்ற படங்களுமே போய் பார்ப்போம், பார்த்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். அதே சமயத்துல இந்த வீக்கெண்டு நீங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தாராளமா இந்த படம் நான் பார்த்ததால சொல்றேன், தாராளமா ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். லைக் வந்து டவுட்டே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.